ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாதுங்க, ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ என்னங்கிறத வாங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் பார்க்கலாம். 2026 6வது மாதமான ஜூன் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஜூன் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. கிரக ரீதியாக ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். கூடவே ஆன்மீக ரீதியாக ரொம்ப சிறப்பான மாதம் என்று சொல்லலாம். இந்த ஜூன் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் முக்கிய ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்களும் வருது. அதனால தான் இந்த மாதம் இந்த மாதிரி குறிப்பிடப்படுது. ஜூன் மாதத்தில் இப்போ கடைசியாக வரக்கூடிய 29ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள். ஆக்சுவலி இந்த நாள் 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சிறப்பான கிரக அமைப்புகள் வந்திருக்கு. அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த நாளில் பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்திருக்கும். கூடவே சக்தி வாய்ந்த சில கிரக மாற்றங்களும் இருக்கு. அதனால் இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள் என்று சொல்லலாம். இந்த சிறப்பான நாளில் கிரகங்கள் ஒன்று கூறுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலி கிரகங்களால் தான் உங்களுக்கு எல்லாமே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிரகங்களால் தான் எல்லாமே நடக்கும். கிரகங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல அமைந்திருக்குதோ அதை பொறுத்து நல்லது கெட்டது நடக்கும். அது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கேற்ப தெரிஞ்சு பலன் பெறும்போது கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். சரி, இப்போ உங்களுக்கு கிரகங்களால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கிறத பார்க்கலாம். கூடவே இது ஒரு அதிர்ஷ்ட பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரமும் இருக்குது. ஆக்சுவலி பௌர்ணமி போன்ற சிறப்பான நாட்களில் நீங்கள் பரிகாரங்கிறது செய்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கொட்டுன்னு கொட்டும். அது நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் இப்போ வரைக்கும் ஆபத்துக்களை சந்திச்சுட்ருக்குறீங்க. அதனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமி வரும்போது என்ன பரிகாரம் செய்யணுமோ அந்த பரிகாரம் செய்து அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அது ரொம்ப 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 முக்கியம். சரி, உங்களுக்கான பரிகாரமும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று என்னன்னா, இப்போ வரக்கூடிய இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக சந்திரனுக்கு உகந்த ஒரு நாளில் வருது. அதனால் இந்த பௌர்ணமி ஒரு முக்கியமான பௌர்ணமியாக கருதப்படுது. ஸோ இந்த பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்திருக்குமோ இல்லையோ, இந்த பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கும். அதனால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு குறிப்பிட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்க மூலம்ல பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க, இதில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன்கிறத அதிரடியாக பார்க்கலாம். நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி பௌர்ணமி கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். ஞான மோட்சக்காரகன் கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பெரியவர்கள் ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாட்களாக உங்களை சங்கடப்படுத்தி வந்த பிரச்சனைகள்லாம் இனி உங்களுக்கு விலகும். மெயினாக திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை உங்களால் சாதிக்கக்கூடிய நிலை உருவாகும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய ஆத்மகாரகன் சூரியனால் உங்கள் செயல்களில் வேகமானது இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். வியாபாரிகள் சிலர் செய்து வரக்கூடிய தொழிலை இடமாற்றம் செய்வீங்க. உங்கள் ஆகாதிபதி சுக்கிரன் மாத தொடக்கத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியான நிலையும் இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் வரும். குறிப்பாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பொன்பொருள் சேரும். ஜூன் 29 முதல் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நிலை உண்டாகும். வியாபாரம் தொழில் ஆதாய கூடும். வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். கூடவே அர்த்தாஷ்டம சனிக்கு குரு பார்வை உண்டாவதால் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும்.
தாய்வழி உறவுகளோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். தாயாரின் உடல்நிலை சீராகும். உங்களுக்குள் இருந்த மந்தநிலை நீங்கும். தைரியமாக செயல்படக்கூடிய நிலை உருவாகும். கையில் பணப்பொருளோ, விவசாயிகளுக்கு நெருக்கடி நீங்கும். மாணவர்கள் தவறான நட்புகளை விட்டு விலகுவது நன்மையாகும். உங்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம் கிடையாது, அதிர்ஷ்ட நாள் கிடையாது. பரிகாரமாக விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும். அதனால் மூலம்ல பிறந்த தனுசு ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. நெக்ஸ்ட் பூரடம்ல பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மனசாட்சியின்படி வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆணி பௌர்ணமி நன்மையாக இருக்க போது. உங்கள் ஆபதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் தோன்றிய நெருக்கடி நீங்கோ, பணவரவு அதிகரிக்கோ, தம்பதிகளுக்குள் இணக்கமான நிலை ஏற்படும், பெரியவர்கள் ஆதரவு கிடைக்கும், நோய் நொடி என்றிருந்த நிலை மாறும், குரு பார்வைகளால் மருத்துவம் மற்றும் வீண் செலவுகள் குறையும், மனதில் நிம்மதி இருக்கும், உறக்கமின்றி தவித்த உங்களுடைய நிலை மாறும், ஆரோக்கியம் சீராகும். தைரிய வீரிய சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்க முடியும். தொழில் நிறுவனங்களில் நடத்தி வருபவர்களுக்கு பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஜூன் 29 முதல் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் ருணரேக சஸ்திரஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஞ்சரிப்பதால் உங்களுக்குள் ஒரு அசாத்திய துணிச்சல் ஏற்படும். எடுத்த வேலைகள் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து உயரும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். உணவகம், மருத்துவம், விவசாயம், பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில்களில் முன்னேற்றம் அடையும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட இடைவெளி நீங்கும். நண்பர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். பெண்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். மாணவர்கள் ஆசிரியர் ஆலோசனைப்படி செயல்படுவது நன்மையாகும். உங்களுக்கு இந்த டைம் சந்திராஷ்டம அதிர்ஷ்ட நாள் கிடையாது. பரிகாரமாக ஆண்டாள் அழகரை வழிபாடு செய்தீங்கன்னா எடுத்த வேலை வெற்றியாகும். ஸோ அதை செய்திடுங்க. ஃபைனலாக உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அறிவாற்றலோடு முன்னேற்ற பாதையில் நடைபோட்டு வரக்கூடிய உங்களுக்கு ஆணி பௌர்ணமி கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் உங்கள் நிலையில் மாற்றங்கிறது உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென இடமாற்றம் ஏற்படும். குடும்பம் ஓரிடம் என்று வாழ வேண்டிய நிலையில் சிலருக்கு உண்டாகும். ராசிநாதன் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் திட்டமிடாமல் சில வேலைகளில் ஈடுபட்டிங்கன்னா சங்கடத்திற்கு ஆளாவீங்க. குறிப்பாக எடுக்கக்கூடிய முயற்சியில் இழுப்பறி உண்டாகும். இருந்தாலும் குரு பகவான் பார்வைகள் விரய மற்றும் குடும்ப சுகஸ்தானங்களுக்கு கிடைப்பதால் குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். கையில் பணங்கிறது பொருளோ, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். மனதில் நிம்மதி இருக்கும். சிலருக்கு கண் பார்வையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். அத்தாஷ்டம சனியால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். சனி பார்வையால் உங்களுக்கு உண்டான நெருக்கடி மந்தநிலை நீங்கும். பெண்கள் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது, வார்த்தைகளில் நிதானம் இருக்கிறது ரொம்ப நன்மை பயக்கும். உடன் பணிபுரிவருடன் குடும்ப ரகசியங்களை வெளியிட வேண்டாம். அரசியல்வாதிகள் தலைமையில் உத்தரவிற்கு கட்டுப்பாடு நடப்பது நன்மையாகும். வியாபாரிகள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு முன்பாக சந்தை நிலவரத்தை தெரிந்து செயல்படுவது அவசியம். அதுக்கப்புறம் இந்த டைம் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உங்களிடம் மகிழ்ச்சி இருக்கும். பொன்பொருள் சேரும். புதிய வாகனம் வீட்டிற்கு வரும். தம்பதிகள் இணக்கமான நிலைங்கிறது உண்டாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். ஸோ அதனால் கூடுதல் கவனம் செலுத்திடுங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது, அதிர்ஷ்ட நாள் கிடையாது. நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணுன்னா இந்த நாளில் அதிகாலையில் சூரியனை வழிபாடு செய்தீங்கன்னா சங்கடங்கள் விலகும், வாழ்வில் வளம் உண்டாகும். அதனால் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன்கள் இந்த டைம் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரமும் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை எல்லாமே இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் முக்கியமான இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டும். இதற்கேற்ப நடந்து பலனும் பெறட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.